வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கண்ணிலே நீரதற்கு கண்ணின் வறட்சிக்கு காரணம் என்ன? நமது உடலின் ஐம்புலன்களில் ஒன்றான கண் நமக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அத்தகைய கண்ணில் வறட்சி ஏற்பட்டு உலர்ந்து போவதற்கு காரணம் என்ன என்பதையும் அவ்வகையை கண் உலர்தலுக்கான சிகிச்சை என்ன என்பதையும் பார்ப்போம். நமது கண்களை சுற்றி அமைந்திருக்கும் கண் நீர் சுரப்பிகளில் 3 வகையான கண்ணீர் சுரக்கின்றன. முதல் வகை கண்ணீர் தொடர்ந்து சுரந்து கண்களின் விழிகளில் ஈரப்பசையை ஒரே மாதிரியாக வைத்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு வகை கண்ணீரானது கண்களில் ஏதேனும் தூசி விழுந்தாலோ எரிச்சல் ஏற்பட்டாலோ அதனை சரி செய்வதற்காக சுரக்கின்றது. மூன்றாவது, மனதில் எழும் உணர்வுகளின் அடிப்படையில் மகிழ்ச்சி மற்றும் அழுகையின் போது கண்களில் கண்ணீராக வருகின்றது. முதல் வகை கண்ணீர் கண்களின் பராமரிப்பிற்காக இயல்பாக சுரக்கக்கூடியது. மற்ற 2 வகைகளும் தேவை எழும்போது கண்களில் தற்காலிகமாகவே சுரந்து அதன் தேவை முடிந்தவுடன் நின்று போகின்றது. ஆனால் இவ்வகை கண்ணீரில் கண்களின் ஈரப்பசையை காத்து வரும் கண்ணீர் மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஆகும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இயல்பான கண்ணீர் சுரப்பது குறைந்து போனால் கண்ணின் விழிகளில் வறட்சி ஏற்பட்டு அந்த நிலையை உலர்ந்த கண்கள் என அழைக்கின்றோம். உலர்கண்கள் கொண்டவர்களின் கண்களில் வறட்சியின் காரணமாக எரிச்சல் ஏற்பட்டு கண்ணீர் சுரந்து வறட்சியை ஈடுகட்டுகின்றது. உலர்கண் கொண்டவர்கள் பார்வை குறைவுக்கான லென்ஸ்களை அணிவதில் சிரமம் ஏற்படும். வயதானவர்களுக்கும் பெண்களின் பேறுகாலம், மாதவிடாய் நிற்பு காலகட்டங்களிலும் இயற்கை சூழல், வேலையின் தன்மை முதலியவைகளாலும் இந்த உலர்கண் நிலைமை ஏற்படக்கூடும். பெரும்பாலான உலர்கண் பிரச்சனை உள்ளவர்கள் செயற்கை கண்ணீரை அவ்வப்பொழுது குறிப்பிட்ட இடைவெளியில் கண் சொட்டு மருந்தாக பயன்படுத்துவதே தீர்வாகும். இதில் தீர்வு கிடைக்காதவர்கள் சிறிய அறுவை சிகிச்சை மூலம் கண்களில் இருந்து மூக்குக்கு கண்ணீர் வழிந்தோடும் வாய்க்காலில் பிளாஸ்டிக் ஷட்டர்களை பொருத்தி கண்ணீர் மேலாண்மை செய்து கண் வறட்சியை போக்கிக் கொள்ளலாம். மிகையான மின் விசிறியின் காற்றோட்டம், சூடான காற்று கண் வறட்சியை அதிகப்படுத்தும். கண் வறட்சி உள்ளவர்கள் சில வகையான ஒவ்வாமை போக்கும் மருந்துகளை தவிர்ப்பதும் சிறந்தது ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.